ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ பிரெட் கட்லெட். இது வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கப்போ ட்ரை பண்ண ரெசிபி. அதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரைக்கும் வதக்க வேண்டாம். பாதி வதங்கினாலே வந்து போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு லேசாக வந்து வதக்கிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது கூடவே 4 பொட்டேட்டோவை வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூடவே வந்து பிரெட் ஸ்லைசஸை வந்து லேசாக வந்து தண்ணியில் வந்து நனைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கடாயில் வந்து சேர்த்து எல்லாமே வந்து இந்த கைட்டையே வந்து மசிச்சிங்கன்னா எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கைட்டையே வந்து எல்லாமே சேர்த்து மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கட்லட் ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வந்து தட்டிடக்கூடாது, கொஞ்சம் வந்து தடிமனாக தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ணிட போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு ஒவ்வொரு கட்லெட்டாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெளியே வந்து கருகிற உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஒரு 3 நிமிஷம்க்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டிங்கன்னா அடுத்த சைடு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ அவ்வளோதான். அடுத்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி போட்டிங்கன்னா சுவையான கட்லெட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.